வணக்கம். இது உங்கள் தாத்தா ராமசுப்பு. உலக பொதுமறை திருக்குறளை நான் புரிந்து கொண்ட மட்டில் சிறு கதைகள் மூலம் சொல்லும் முயற்சி இது. தவறிருந்தால் திருத்தவும், பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும். சென்னையின் பரபரப்பான மத்திய வணிகப் பகுதியில் காலை வேளையின் சூரிய ஒளி உயரமான கட்டடங்களின் மீது விழுந்தது. வியாபார நிறுவனங்கள் நிறைந்த ஒரு சாலையில் வேலைக்குச் செல்லும் மக்களின் கூட்டம் அலைமோதியது. ஸ்ரீ மகாலட்சுமி ட்ரேடர்ஸ் நிறுவனத்தின் முன்பு செந்தில் ஒரு டீ கடையில் சாய்ந்து கொண்டு கவனமாக உள்ளே எட்டிப் பார்த்தான். அவனது கண்களில் ஒரு பேராசை நிறைந்த திட்டம் உருவெடுத்துக் கொண்டிருந்தது. நிறுவனத்தின் உள்ளே ஆதவன் அமைதியாக தன் மேசையில் அமர்ந்து கணக்குகளை சரிபார்த்துக் கொண்டிருந்தான். அவனது முகத்தில் நேர்மையும் உழைப்பின் அடையாளமான களைப்பும் தெரிந்தது. செந்தில் ஆதவனின் நம்பிக்கைக்குரிய உதவியாளனாக நடித்தான். அவன் அடிக்கடி ஆதவனிடம் டீ வாங்கிக் கொடுப்பதும் சிரித்து பேசுவதுமாக இருந்தான். ஆனால் அவனது மனம் வேறு திசையில் சுழன்று கொண்டிருந்தது. ஒவ்வொரு மாலையும் கடைசி நேர ஊழியர் கிளம்பும்போது ஆதவன் கணக்குகளை முடித்து கடைசியாக கதவை பூட்டிச் செல்வது வழக்கம். இதை செந்தில் கவனித்து வந்தான். அந்த இடைவெளிதான் அவனுக்கு வாய்ப்பாகத் தெரிந்தது. ஒரு நாள் மாலை மழை சத்தமாக பெய்து கொண்டிருந்தது. வழக்கமான நேரத்திலும் சற்று தாமதமாகி ஆதவன் களைப்புடன் வெளியேறினான். அவன் சென்றதும் சாலையோரம் மரத்தின் மறைவில் நின்ற செந்தில் கையில் ஒரு சிறிய கடப்பாறையுடன் கட்டிடத்தை நோக்கி நகர்ந்தான். கதவை திறந்து உள்ளே நுழைந்த செந்திலின் காலடிகள் தரையில் நனைந்து ஒலித்தன. மின்சாரம் தடைப்பட்டு இருட்டில் கணக்கு புத்தகங்களின் அடுக்குகளும் நாற்காலிகளும் பேய் உருவங்கள் போல் தெரிந்தன. அவன் நேராக பாதுகாப்பு பெட்டியை நோக்கிச் சென்றான். திடீரென வெளியே ஒரு கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. செந்திலின் இதயம் படபடத்தது. ஜன்னல் வழியாக எட்டிப் பார்த்தான். அது ஆதவனின் கார். ஏதோ மறந்துவிட்டு திரும்பி வந்திருந்தான். வேகமாக செந்தில் ஒரு பக்கவாட்டு கதவை நோக்கி ஓடினான். கையில் இருந்த கடப்பாறை தரையில் விழுந்து சத்தமிட்டது. வெளியே ஆதவன் அந்த சத்தத்தை கேட்டு சிறிது நேரம் தயங்கி நின்றான். செந்தில் பின்புற கதவு வழியாக வெளியேறி இருண்ட தெருக்களில் ஓடினான். மழையில் நனைந்த அவன் ஒரு குடியிருப்பு பகுதியின் மின்கம்பத்தின் அருகில் நின்று மூச்சு வாங்கினான். அவனது திட்டம் தோல்வியடைந்திருந்தது. அடுத்த நாள் காலை ஆதவன் வழக்கம் போல் கடைக்கு வந்தான். கதவில் ஏதோ கீறல் இருப்பதை கவனித்தான். உள்ளே நுழைந்ததும் தரையில் கிடந்த கடப்பாறையை பார்த்தான். அவனது முகத்தில் கலவரமும் ஏமாற்றமும் தெரிந்தது. செந்தில் அன்று வேலைக்கு வரவில்லை. ஆதவன் மற்ற ஊழியர்களிடம் விசாரித்தான். ஒருவர் செந்தில் இன்று காலை போன் செய்து உடல்நிலை சரியில்லை என்று சொன்னார் என்றார். ஆதவனுக்குள் ஒரு சந்தேகம் உருவெடுத்தது. சில நாட்கள் கழித்து செந்தில் முகம் சுளித்துக் கொண்டே வேலைக்கு வந்தான். அவன் ஆதவனை பார்க்கும் போதெல்லாம் கண்களை தவிர்த்தான். ஆதவனோ வழக்கம் போல் பேசினான். ஆனால் அவன் பார்வையில் ஒரு குளிர்ச்சியான கேள்வி இருந்தது. ஒரு மதிய வேளையில் மற்ற அனைவரும் உணவுக்குச் சென்றுவிட்டனர். ஆதவன் செந்திலை அருகில் அமரச் சொன்னான். அவனது குரலில் கோபமோ கடுமையோ இல்லை. அமைதியான ஆனால் உறுதியான ஒரு கேள்வி. செந்தில், அந்த நாள் இரவு வந்தது நீதானே? செந்திலால் பொய் சொல்ல முடியவில்லை. அவன் தலை குனிந்தான். ஆமாம் ஐயா. பொருள் ஆசை. உங்களை ஏமாற்றிவிட்டேன் என்று குரல் தழுதழுக்க கூறினான். அவன் கண்களில் வெட்கமும் வருத்தமும் தெரிந்தன. ஆதவன் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். பிறகு, பொருள் ஆசை உன்னை இப்படி செய்தது. ஆனால் உன்னிடம் நான் காட்டிய அன்பும் நம்பிக்கையும் உன் மனசாட்சியை தாக்கியிருக்கும் என்றான். அவன் செந்திலின் தவறை புரிந்து கொண்டான். பொருளுக்காக யாரையும் ஏமாற்ற நினைப்பவனுக்கு மனிதாபிமானம் இருக்க வழியே இல்லை. உன் ஆசை உன்னை குருடாக்கிவிட்டது. இனியாவது உணர்ந்து கொள் என்று ஆதவன் அறிவுரை கூறினான். ஆதவன் செந்திலை காவல் நிலையத்தில் புகார் செய்யவில்லை. மாறாக அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தான். இனி நேர்மையாக உழைத்து இந்த தவறை ஈடு செய் என்றான். செந்திலின் வாழ்க்கையில் அது ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. மாதங்கள் உருண்டன. செந்தில் முன்பை விட அதிக நேர்மையாகவும் உழைப்பாளியாகவும் மாறினான். அவன் ஆதவனின் நம்பிக்கையை மீட்டெடுத்தான். அந்த நிகழ்வு அவனுக்கு ஒரு பாடமாக இருந்தது.
அந்தி வேளையில் கடைசி ஊழியர் கிளம்பிய பின் ஆதவனும் செந்திலும் கடையை பூட்டினர். அவர்கள் ஒன்றாக நடந்து சென்றனர். ஆதவன், அருளும் அன்புமே உலகை நிலைநிறுத்தும் என்று கூற செந்தில் பணிவுடன் தலையசைத்தான். பொருள் ஆசை தூண்டும் பொச்சாப்பு அன்பின் முன் தோற்றுப் போனது. நாளை சந்திப்போம். இன்று விடை பெறுகிறேன். நன்றி.